தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். அசஸ்மெண்ட் திட்டத்தின் மூலம் 1.8 மில்லியன் மக்கள் பயனடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் கலாநிதி உபாலி பண்டிலகே இதனை தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் உபாலி பண்டிலகே இதனை குறிப்பிட்டுள்ளார். அசஸ்மெண்ட் நலன்புரி திட்டத்தை பெற்றுக் கொள்வதற்காக மேலும் 9 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேபடி அசஸ்மெண்ட் 2ஆம் கட்டத்தின் கீழ் கொடுப்பனவுகளை பெற தகுதியுடையவர்களின் பட்டியலை நலன்புரி நன்மைகள் சபை நேற்று வெளியிட்டுள்ளது. இலங்கையில் 1979ஆம் ஆண்டு காலப்பகுதி முதல் அமலில் உள்ள பயங்கரவாத தடை சட்டம் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் அளவில் முழுமையாக நீக்கப்படும் என்று நீதியமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். 1979ஆம் ஆண்டில் தற்காலிக ஏற்பாட்டு சட்டமாகவே பயங்கரவாத தடை சட்டம் கொண்டுவரப்பட்டது. எனினும் அது இன்றளவிலும் நீடிக்கின்றது. இந்நிலையில் குறித்த சட்டத்தை நீக்குவது தொடர்பில் ஆராய்வதற்காக குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அந்த குழு தற்போது அனைத்து கருத்துக்கள் யோசனைகள் தொடர்பில் ஆராய்ந்து வருகின்றது. பொதுமக்களின் கருத்துக்களும் கோரப்பட்டன. அந்த வகையில் செப்டம்பர் மாதமளவில் பயங்கரவாத தடை சட்டம் முழுமையாக ரத்து செய்யப்படும். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சிங்களம் மற்றும் தமிழ் மொழிகளுக்கான மொழிபெயர்ப்பு மென்பொருளை உருவாக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. குறித்த தகவலை டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு வெளியிட்டுள்ளது. மொரட்டுவ பல்கலைக்கழகம் உட்பட பல பல்கலைக்கழகங்கள் தனியார் துறையுடன் இணைந்து இந்த மென்பொருளை உருவாக்க ஒத்துழைத்து வருவதாக பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார். இதன்படி அடுத்த 6 மாதங்களுக்குள் இந்த மென்பொருள் பொதுமக்களுக்கு கிடைக்கும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். புதிய மென்பொருள் பேசும் சிங்கள ஊடக உள்ளடக்கத்தை சில நொடிகளில் தமிழில் மொழிபெயர்க்கும் திறனை கொண்டிருக்கும் என்றும் நேர்மாறாகவும் இது இருக்கும் என்றும் பிரதி அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். சிலாபம் தெதுரோய அருகே இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று வீதியை விட்டு விலகி ஒரு பெரிய மரத்தில் மோதியதில் ஓட்டுநர் உட்பட 21 பேர் காயமடைந்து சிலாபம் பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்று சிலாபம் தலைமையக போலீசார் தெரிவித்தனர். கொழும்பில் இருந்து பருத்தித்துறை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து கூட்டுத்தாபனத்துக்கு சொந்தமான பேருந்து ஒன்றை வெள்ளிக்கிழமை பிற்பகல் இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. கொழும்பிலிருந்து பருத்தித்துறை நோக்கி பயணித்த பேருந்து திடீரென பேருந்தின் கட்டுப்பாட்டை இழந்து தெற்கு ஓயாவிலிருந்து சில மீட்டர் தொலைவில் உள்ள ஒரு பெரிய மரத்தில் மோதியதாகவும் போலீசார் தெரிவித்தனர். அனுராதபுரம் தபுதேகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மலியதேவபுர பகுதியில் நேற்று காட்டு யானை தாக்கி வயோதிபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் மலியதேவபுர தபுதேகம பகுதியைச் சேர்ந்த 68 வயதுடைய வயோதிபர் ஆவார். வயோதிபர் தனது காடியில் பொருத்தப்பட்டிருந்த மின்வேலியின் மின்சாரத்தை துண்டிக்க சென்றபோது காட்டு யானை தாக்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். லங்கா இந்தியன் ஒயில் நிறுவனம் 100 மில்லியன் ரூபாவை ஜனாதிபதி நிதியத்திற்கு நன்கொடையாக வழங்கியுள்ளது. இதற்கான காசோலையை ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக்க சனத்குமார் நாயக்கவிடம் லங்கா இந்தியன் ஒயில் நிறுவனத்தின் இலங்கை முகாமைத்துவ பணிப்பாளர் தீபக் தாஸ் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து கையளித்துள்ளார். லங்கா இந்தியன் ஒயில் நிறுவனம் இலங்கையின் கல்வி, சுகாதாரம் மற்றும் கலாச்சார துறைகளுக்கு வழங்கும் நன்கொடைகளுக்கு மேலதிகமாக இந்த நன்கொடையை வழங்கியுள்ளமை விசேட அம்சமாகும். முள்ளிவாய்க்கால் குறுந்தடி பிள்ளையார் ஆலய தேர் திருவிழாவில் தேரிலுள்ள கலசம் விழுந்ததில் ஒருவர் பலியாகியுள்ளார். முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் கிழக்கு குறுந்தடி பிள்ளையார் ஆலயத்தின் தேர் திருவிழா சிறப்புற நடைபெற்ற போது தேர் வீதி உலா வரும்போது தேரின் முடி கலசம் கட்டப்பட்டிருந்த மின் இணைப்பு வயரில் சிக்கி கலன்று வீழ்ந்ததில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றும் ஒரு பெண் படுகாயமடைந்துள்ளார். முள்ளிவாய்க்கால் கிழக்கு பகுதியினைச் சேர்ந்த 55 வயதை அகவையுடைய சங்கரப்பிள்ளை சசிகலா என்ற பெண்ணே இதன்போது உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது.
முன்னாள் அமைச்சர் எஸ்.எம். சந்திரசேனவை எதிர்வரும் 18ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு புதுக்கடை நீதிமன்றம் பிற்பகல் நேற்று உத்தரவிட்டுள்ளது. எஸ்.எம். சந்திரசேன 2015 ஜனாதிபதி தேர்தலின் போது 25 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சோளங்களை வழங்கியமை தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக லஞ்ச மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் நேற்று முற்பகல் முன்னிலையாக இருந்தார். இதன்போது லஞ்ச மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். அதன் பின்னர் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் நேற்றும் 2 சிறுவர்களின் எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. தடயவியல் தொல்பொருள் ஆய்வாளர் பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியத்துறை மாணவர்களின் பங்கு பெற்றுதலுடன் நேற்றும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த நிலையில் 2 சிறார்களின் எண்புக்கூடுகளுடன் சிறுமியொருவரின் ஆடையொன்றும் அடையாளம் காணப்பட்டதாக பாதிக்கப்பட்ட தரப்பு சட்டத்தரணியான எஸ்.வி. நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். இதன்படி இதுவரையில் 42 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 37 எண்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக மீட்கப்பட்டுள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நடப்பாண்டில் இதுவரை 62 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களினால் 34 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. அவற்றில் 44 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பாதாள உலக குழுக்களுக்கிடையிலான மோதல்கள் காரணமாக இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பேராதனை பூச்சிக்கொல்லிகள் பதிவாளர் அலுவலகத்தின் அபிவிருத்தி அதிகாரி மற்றும் சாரதி ஒருவர் லஞ்சம் பெற்றபோது கைது செய்யப்பட்டதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. பண்டாரவளை பகுதியைச் சேர்ந்த ஒரு தொழிலதிபர் அளித்த முறைப்பாட்டை தொடர்ந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சை கொல்லிகள் மற்றும் தாவர வறட்சி ஹார்மோன்கள் தயாரிக்கும் தொழிலை பதிவு செய்வதற்கும் உற்பத்தி செய்யப்படும் பூச்சிக்கொல்லிகளின் மாதிரிகளை எடுப்பதற்கும் அதிகாரிகள் வந்த வாகனத்துக்கு எரிபொருள் வாங்குவதற்காக முறைப்பாட்டாளரிடமிருந்து 10,000 ரூபாய் கோரிய குற்றச்சாட்டின் பேரில் 2 சந்தேக நபர்களும் முறைப்பாட்டாளரின் வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. வெளிநாட்டில் இருந்து நாடு கடத்தப்பட்ட தமிழர் உட்பட 3 இலங்கையர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். பாரியளவிலான பண மோசடி செய்ததாக தேடப்பட்ட 3 இலங்கையர்கள் நாடு கடத்தப்பட்ட நிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினால் நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்தியாவில் பதுங்கியிருந்த நிலையில் இலங்கை போலீசாரின் வேண்டுகோளுக்கு அமைய அந்நாட்டு அரசாங்கம் அவர்களை நாடு கடத்தியிருந்தது. புகையிலை பெற்றுக்கொண்டு பலமுறை காசோலை வழங்கி பல லட்சம் ரூபாவை ஏமாற்றியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. பெனப்பூ பகுதியில் உள்ள குப்பை தொட்டியில் இருந்து வர்த்தகர் ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பெனப்பூ மாரவில பகுதியைச் சேர்ந்த குறித்த வர்த்தகரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த நபர் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக அவருடைய வாகனத்துடன் காணாமல் போயிருந்த நிலையில் அவரது சடலம் இவ்வாறு குப்பை தொட்டியில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கடந்த 30ஆம் தேதி இரவு குறித்த வர்த்தகர் தனது 5 நண்பர்களுடன் மது அருந்தியதாகவும் அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது வர்த்தகர் கத்தியால் குத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு குப்பை தொட்டியில் வீசப்பட்டதாகவும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வவுனியா ஜாழ் வீதியில் நேற்று இடம்பெற்ற விபத்தில் முதியவர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்து வவுனியா ஜாழ் வீதியில் புதிய பேருந்து நிலையத்துக்கு அண்மையில் நேற்று காலை இடம்பெற்றது. யாழில் இருந்து வவுனியா நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த வேன் வவுனியா ஜாழ் வீதியில் சென்று கொண்டிருந்த முத்துவிச்சக்கர வண்டியில் பயணித்த முதியவருடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த முதியவர் சம்பவ இடத்திலே மரணமடைந்தார். யாழ்ப்பாணம் புளியங்கூடலைச் சேர்ந்த 69 வயதானவரே விபத்தில் உயிரிழந்துள்ளார். காலி மாத்தறை பிரதேசத்தில் அமைந்துள்ள கொக்கலை விமானப்படை முகாமுக்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மோட்டார் சைக்கிள் ஒன்று எதிர்த்திசையில் பயணித்த காருடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் மோட்டார் சைக்கிளின் செலுத்துனர் காயமடைந்துள்ள நிலையில் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன.
தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.